இதே இடத்துல சொல்லுவார், ஒரு பிஆர்ஆர் ஒரு நிறுவனத்தை தொடங்கி இந்த தேனி மக்களுக்கு நியாயமான விலையில் மலிவான ஒரு பிரியாணி கடையை என்னை இங்கே தான் அடக்கம் பண்ணணும். இந்த 10 ஆண்டுகளாகவே அதுதான் அவர் சொல்லிட்டு இருப்பார். இந்த என்ட்ரன்ஸில் கடையை திறந்து என் பேரில் உன் இன்சிலும் என் இன்சிலும் ஒன்றா போட்டு தரணும்னு சொல்லுவார். இன்றைக்கி நான் மீடியா துறையில் திரையுலகத்தில் இருக்க காரணமாக இருந்தவரே அவர் தான். உன் நல்ல மனசு வெளியே தெரியணும்னு அவருக்கு நான் என்ன செஞ்ச கொடுத்துட்டு அவரே எனக்கு செஞ்ச விஷயங்களை சொல்கிறேன். நீ வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டும், இந்த உலகத்துக்கு தெரிய வேண்டும், உன் மனசு தெரிய வேண்டும் என்று எனக்கு அவருக்கு ஏற்பட்ட நட்பு காரணம் ஈழ தான். ஈழத்தில் அவர் பிரபாகரன் மேலேயும் ஈழ மக்கள் மேலேயும் மிகப்பெரிய ஒரு போராட்டவாதியாக இருந்தவர். முத ஈழத்தில் போய் அங்கே நடந்த இன்னல்களை பார்த்துட்டு குமுதம் புக்கில் அவருடைய வரலாறு அங்கே என்ன இன்னல்கள்லாம் நடக்குதுன்னு வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவர். என்னையும் ஈழத்தில் இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் எல்லாம் இங்கிருந்து பேசுவாங்க. யாழ்ப்பாணத்தில் போய் நான் போர் பகுதியில் கடை திறக்க காரணமாக இருந்தவரும் அவர் தான். அவர் ஊட்டிய அந்த உணர்வு தான் ஈழத்தில் இன்னைக்கு ஒரு தமிழனா என்னால் அங்கே நிற்க முடியுது, தமிழ் செல்வனா. அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில் அவருக்கு எனக்கு இல்லாத நட்பு கிடையாது. வேலைக்கார பிள்ளைங்களை தன் பிள்ளைகளாவே நினைத்து வளர்த்தாருங்க. வீட்டுக்குள்ள முன்ன அவங்க சாப்பிட்டாங்களா? என் தாய் இருந்து என் மனைவி இருந்து செய்ய வேண்டியதெல்லாம் நீங்க செய்றீங்கடான்னு சொல்லுவாரு. வேலைக்காரங்கன்னு அவர் நினைக்க மாட்டார். என்னையவே சொல்லுவாரு, ஐயா ஏதாவது நம்ம உபசரிச்சோமா என் தாய் கருத்தமாவே கேட்டது போல இருக்குதுன்னு சொல்லுவார். எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்துவார். தன் தாய்க்கு நிகராக தமிழர்களையும் வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளும் பாகுபாடு இல்லாமல் வழி நடத்தின அந்த அன்பு தெய்வம், அந்த அன்பு உள்ளம் அவர் ஆசைப்படி இந்த இடத்துல அவர் குடும்பத்தினர் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இவ்வளோ பெரிய தோட்டத்தில் அவர் ஒதுக்கி அவர் இறுதி நாட்களில் அவர் குடும்பத்தார் நிறைய பேர் கவனிக்கல நினைப்பாங்க. தவறு கவனித்த வாசி தான் அவர் உலகாலம் அவர் வாழ்க்கை நல்ல மருத்துவமனையில் செலவு பற்றிலாம் கவலைப்படாமல் கடைசி நேரத்தில் கவனித்தாங்க. அந்த தவறு நேரத்தை அந்த இடத்துல யாரும் இல்லைங்கிற ஒரு இதுதானே தவிர குடும்பத்தை கவனித்தாங்க. நான் கூடவே இருப்பவன். திரையுலகத்தில் அனைவருக்கும் தெரியும், பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் பிரியவே மாட்டோம். அவர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிற வரைக்கும் அவரை விட்டு ஒரு நாள் நாங்கள் எந்த நிகழ்ச்சியிலையும் பிரிந்ததில்லை. அம்பண்ணன் சீமாம்பிள்ளை காது குத்து கூட சிவகையில் 2 பேரும் தான் போய் சாப்பிட்றோம் பந்தியில் உட்காந்து. அப்படி பிரியாத இருந்தவர் இன்னைக்கு அவர் இன்னைக்கு தம்பி மனோஜ் இல்லை, ஐயாவும் இல்லைங்கும் போது அந்த குடும்பம் எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கும். அந்த வருத்தத்தோட அவர் கனவை நிறைவேற்ற இந்த இடத்துல நான் முக்கியமாக பாடுபடுவேன். அதுக்கு குடும்பத்தினர் எனக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அன்பு வேண்டுகோள்.